ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன் குருமா குழம்பு, மீன் ஃப்ரை, க்ரீன் சிக்கன். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் லைனாக பார்க்கலாம். வாங்கம்மா, சட்டி வச்சுக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறோமா, விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாளிப்பு உரம் போட்டுக்கலாமா. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமா. ஒரு 10 பூண்டு பல்லு நெசுக்கி வச்சுக்கிறோமா, போட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா இருக்குமா. இந்த அளவுக்கு வதங்கின பேர் போடுங்க. பச்சை மிளகாய் போடலாமா. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலரிட்டு தக்காளி போட்டுக்கலாம். எத்தனை தக்காளி போடுறோம்? 2 தக்காளி தான் கொஞ்சமாக வைக்கிறோம். சங்கரா மீன், நவர மீன் எல்லாம் பொடி மீனுமா கலந்தா போல், அதனால் கொஞ்சம் குழம்புக்கலாம். நல்லாயிருக்கும். நிறைய வச்சோம்னா குழம்பு போட்டுக்கலாமா. இறக்க சொல்லியும் போடலாம், ஆனால் இதில் வதக்கிறது நல்லா இருக்கும்மா. எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கலாமா. குழம்பு மிளகா பொடிமா, இது நாங்கள் அரைக்கிறது வீட்டில் அரைக்கிற மிளகா பொடிமா. இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்பு பொடி 5 ஸ்பூன் போட்டுக்கிறோமா. நாங்கள் ஒரு 1/2 கிலோ மீனுக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் அப்படி கலரி வதக்கிட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காரப்பொடி மீன் குழம்பு மாரி இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். புளி தண்ணி விட்டுக்கலாமா. ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுக்கிறோமா. உப்பு போட்டுக்கலாமா. உப்பு போட்டாச்சு. நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையானது போட்டுங்கம்மா. இந்தமாரி வைங்க. பூண்டெல்லாம் நெசுக்கி போட்டு இது 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாமா. இட்லிக்கு, தோசைக்கெலாம் சாப்பாடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாதுமா. மூடிடலாம். வாங்கம்மா, சிக்கனுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். புதினா போட்டுக்கிறோமா. போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா. ஒரு 6 மிளகாய். அதுக்கு மிளகா பொடியில் இந்த போடணும் காரம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டுக்கிறோமா. நாங்கள் க்ரீன் சிக்கன் சேர்ப்போம்மா. நெய் விட்டுக்கிறோம்மா. ஒரு 50 கிராம் நெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாமா. போட்டுக்கலாமா. பட்டை, லவங்க, ஏலக்காய், ஜாதி பத்திரியில் வைக்கலாமா. அந்த கடல் பாசை எல்லாம் வச்சுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோமா. நல்லா வதங்கிட்டோம்மா வெங்காயம். வாங்கம்மா, 2 மிளகா அதில் எண்ணெயில் போட்டுடலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வதங்கணுமா. ஏன்னா அப்போ நெச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோமா.
வாங்கம்மா நல்லா நல்லா கலரி விடலாம். 2 தக்காளி போட்டால் போதுமா, ரொம்ப வேணாம். பெரிய தக்காளி போடாதுங்க, சின்ன தக்காளியாக. கறி போட்டுக்கலாம். சிக்கனு 3/4 கிலோம்மா. தொட பீஸ் பக்கமாக தான் வாங்கணும். தொடப்பக்கம் பீஸில் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அந்த கறியாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது, கறி போல் இருக்கும். இது எலும்போ கூட இருக்குது, நல்லாயிருக்கும். இந்தமாரி க்ரீன் சிக்கன் பண்ணிட்டு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்மா. இட்லிக்கு சப்பாத்திக்கு நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கட்டோம்மா, மூடிடலாம். வாங்கம்மா, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம சங்கரா மீன், நவரப்பொடி எல்லா மீனும் கலந்து மீனுமா, கிழிச்ச எல்லா மீனும் கலந்து வாங்க. பெரிய மீனோட பொடி மீனில் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீன் வறுக்கிறதுக்கு வாங்கிட்டோம், சின்ன மீன் குழம்பு வைக்கலான்ட்டு. வாங்கம்மா, மாம்பழம் போட்டுக்கலாம். பங்களமல்லிம்மா, நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு இனிப்பு ஒரு புளிப்பாக இருக்கும் அந்த பழம். இதை போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குமா இது மீன் குழம்புக்கு. கொஞ்சம் லேசாக அப்படி கலரி விட்டுடலாம். அப்புறம்லாம் கிண்டக்கூடாது, ஏன்னா இது மீனே பொடிசு, அதில் வேற உடஞ்சிடும். கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வாங்கம்மா, கலர்லாம் அப்படியே ஸ்லோவாக வதக்கி விடணும். நல்லா கலரியாச்சு. இப்போ இந்த மிக்ஸி கழுவி வச்சு தண்ணி விடலாமா. நல்லா ஒரு 1/4 ஹவருக்கு வதங்கிச்சேன் நெய்யில். இந்த தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்மா இது. இப்போ இந்த கலரி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நார்மல் சிக்கன் நம்ம மிளகாத்தூள் அது மாதிரி செய்வோம். இந்தமாதிரி க்ரீன் சிக்கனும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஏதோ சிக்கன்லாம் தக்காளி சிக்கன்லாம் பண்ணியாச்சு. இந்த சிக்கனில் நல்லா இருக்கும்மா. பால் விட்டுக்கலாமா, ஒரு 50 கிராம் பால் விட்டுக்கலாம். காசி ஆற வச்ச பால் ஒரு 50 கிராம் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இது. தேவையான உப்பு போட்டுடலாமா. தேவையான உப்பு பாருங்கம்மா, கலர் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்ல க்ரீன் கலர், நல்ல கிரேவி, ரொம்ப நல்லா இருக்குமா இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கெசகெல்லாம் போடாதீங்க, தேங்காயெல்லாம் போடாதீங்க. முந்திரியும் சோம்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றிங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டோமா, எல்லாம் மூடி வைக்கலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. எல்லாம் நல்லா எண்ணெய் கட்டி பாருங்கம்மா. சூப்பராக, அது நல்லா கலரு. ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இது பார்க்கலாம். பாருங்கம்மா, எப்படி ஒரு க்ரீன் கலரில் எப்படி இருக்குது பாருங்க. நல்லா வாசனை. சூப்பராக இருக்குது. நல்ல சூப்பராக வாசனை. அந்த நெய் ஊற்றி செய்யறதுனால நல்ல வாசனை. நல்ல க்ரீன் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க கலர். நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. வாங்கம்மா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு சாப்பிட்லாமா. 50 கிராம் நெய் தான். 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்று, கல்லெண்ணெய் ஊற்றணுமா.
இது சின்ன பசங்களுக்குலாம் நம்ம காரம் போட்டு கொடுக்கறதுக்கு பதில் இந்தமாரி செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஜூஸியாக இறங்கணும் உள்ள சிக்கனு. நல்லா அந்த க்ரீன் கலர் ஃப்ளேவரு. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நாங்கள் தனியாகவும் போட்டிருக்கோம் க்ரீன் சிக்கனை. இல்லை கரெக்டாக இருக்குமா? ஆஃப் பண்ணிடுறோமா கேஸை? 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோமா. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். மிளகா பொடிமா, தனி மிளகாத்தூள்மா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது தேவையான உப்பு போட்டுக்கலாமா. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாமா. லெமன் விட்டுக்கலாமா. ஒரு பழம் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாமா. நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன் தடவி வச்சுக்கலாம். அப்புறமா புள்ளி சங்கரா நாங்கள் நல்லா கழுவி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே முள் தானா. போன வாரம் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இந்த வாரம் விடியால் போடலான்ட்டுமா. பாருங்கள் நல்லா ஃபுல்லாக எல்லாமே மசாலா தடவி வச்சாச்சு. நல்லா 1 ஹவர் ஊறட்டும். நம்ம 1 ஹவர் கழிச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ண தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டாச்சுமா. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் மீன் வறுத்தோம்னா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு பாருமா. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, வாசனையாக இருக்குது. இதுலேயும் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் மசாலாவில் வச்சுக்கிறோம். மீன் ஃப்ரையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்தமாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும், சாப்பிட்லாம். குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்லாமா. போட்டுக்கலாம். நல்லா வேகும்போது நல்ல வாசனை. புது மீன் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ரொம்ப வாசனை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாமா. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பர் கலராக இருக்குது பாருங்க. அப்படியே தேங்காய் எண்ணெயில் பலகாரம் செய்கிற வாசனை வருது. மீன் வறுக்கிற வாசனையே வரல. மசாலாலாம் பாருங்கம்மா பிரிஞ்சே போல அப்படியே ஒட்டி நின்று. சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த மீன் நீங்களும் கிடச்சா வாங்குங்க. புள்ளி சங்கரா பேர். நல்ல ஒரு மீன் வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ கிட்ட இருக்குது. மீன் குருமா குழம்பு வைக்க நம்ம தேவையான தேங்காய், உடச்சக்கடலை அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் போட்டுக்கிற மாதிரிமா. ஒரு சின்ன அரை முடி தேங்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு நம்ம மீன் குருமா வைக்க ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். குருமா செய்யறதுக்கு கேரளா மாதிரி இருக்கும். கேரளா மீன் குழம்பு போல் இருக்கும். இதெல்லாம் போட்டுக்கலாமா. இந்த மாதிரி பட்டை அளவமாக போட்டுக்கலாம். அன்னாச்சி பூலாம் போட்டுக்கிறேன். வாங்கம்மா. நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமாக அப்படியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. பூண்டு ரெசி வச்சிருமா போட்டுக்கலாம்.
இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு போட்ட பிறகு நல்லா வாசனையே வருது, இந்த குருமா குழம்பு வாசனையே. போட்டுக்கலாமா? தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். தனியா பொடி போட்டுக்கலாமா? ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை நிறம் போட்டோம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸை தான் கரைச்சி வச்சுக்கிறோம். தேவையான உப்பு போட்டாச்சு, போதும். வாங்கம்மா, தேங்காய் சோம்புலாம் அரைச்சிக்கிறோமா, பச்சை மிளகாலாம் போட்டு உடச்சகெல்லாம் போட்டு ஊற்றிடலாம். ரொம்ப நல்லா இருக்குமா அந்த குருமா. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ஒன்றும் சும்மா சூப்பர். எல்லாம் கரெக்ட். வாங்கம்மா, இந்த சங்கராத்தால போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சையாக போடலாமா, எண்ணெயில் வதக்காத போடலாம். இது மாம்பழமா, செம்பழம் இப்போ இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி இதில் போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்குமா. அது குழம்பு சூப்பராக இருக்குது, நல்லா வாசனை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சோம்னா. இதை வச்சு இப்போ சாப்பிட்டா சூப்பர். நல்லா கொதிக்கட்டும். வாங்கம்மா, திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனை எப்படி இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்மா. பாருங்கம்மா குருமா எப்படி இருக்குதுன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த மாதிரி வச்சோம்னா நிறைய தேங்காய் போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. கேஸ் ஆஃப் நேரமாக நல்லா வெந்துட்டு வாசனை வந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக எல்லா ஐட்டமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு. வாங்கம்மா, தேங்காய் எண்ணெயில் வறுத்த மீன் மாதிரி சங்கரா மீன், புள்ளி சங்கரா மீன் மாதிரி நல்லா இருக்கும்மா. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் க்ரீன் சிக்கனும் நல்லா சாருது. க்ரீன் சிக்கனும் நல்லா சூப்பராக இருக்குமா. நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா செய்வோம். கொஞ்சம் சின்ன சின்ன சங்கரா மீன் குழம்புமா. இது நவரப்பொடி சங்கரா மீன். மீன் குருமா குழம்பு. மீன் குருமா குழம்புமா. இது தலை போட்டு வச்சுக்கிறோம், மாங்காய் போட்டு. இந்த மாம்பழம் இந்த இனிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த இனிப்பு புளிப்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. எல்லா ஐட்டம் முடிஞ்சிச்சு பாருங்கள் எப்படி இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.